முட்டை செல்லிருந்து முட்டையை எப்படி முட்டை மேலே ஒட்டாமல் ஈஸியாக பிரிக்கிறதுங்கிறத டிப்ஸு வீடியோவோட மிடில் இருக்குது. நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஹாய் வர்ஸ், மதுரைக்கு போகலைங்க. மதுரை முட்டை மாதம் தான் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணோம். கலக்கலாக இருந்தது. மதுரை முட்டை மாசை எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு 150 ml எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம், சோம்பு போட்டுக்கோங்க. ஜீரகம், சோம்பு பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 நல்லா பழுத்த தக்காளி பழத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறத வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டு 2 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா இது போல் பச்சை வாசம் போக நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட பச்சை வாசம் போனதும் கட் பண்ணி வச்சுருக்க நல்லா பழுத்த 4 தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு 4 நிமிஷம் நல்லா வதங்கினதும் மஞ்சள் தூள், மிளகாய் பொடி, பெப்பர் தூள் இது எல்லாத்தையும் 1 by 1 இதில் காட்டுள்ள அளவுப்படி போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 கப் ஹாட் வாட்டர் விட்டுக்கோங்க. இப்போ இந்த தொக்கு நல்லா வதங்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படி வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி ராஸ்மல் போனதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு 2 நிமிஷம் இப்படி வதக்கி விட்டு இதில் ஜீரகப்பொடி, மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஜீரகப்பொடி, மிளகுத்தூள் போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா இது போல் கலந்து விடுங்க. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் ஹாட் வாட்டர் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த முட்டையை ஓடிலிருந்து ஈஸியாக முட்டையோட ஒன்றா ஒட்டாமல் அந்த ஷெல்லை பிரிக்கிறது எப்படின்னு டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். இப்போ இது போல் ஃபாலோ பண்ணலாம் வாங்க. முட்டையை ஹாட் வாட்டரில் போட்டு கல்லுப்பு போட்டு சிறிதளவு எண்ணெய் விட்டு கொதிக்க விட்டுருக்காங்க. 10 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி முட்டையை வெளியே எடுத்து ஒரு வாட்டரில் போட்டு அதில் ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க. ஐஸ் கட்டி போட்டு ஒரு 4 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதோட முட்டையோட ஹீட் குறைஞ்சதுக்கப்புறம் முட்டையை இப்படி தட்டி இப்படி உளிச்சிங்கன்னா பாருங்கள், அழகாக முட்டையிலேருந்து அந்த செல் எவ்வளோ ஈஸியாக பிரிக்க வருது. புது முட்டை வாங்கல நிறைய பேர் முட்டை ஓட பிரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. நிறைய முட்டை செல்ஸோடு ஒன்றா அந்த முட்டை ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் எது வாங்கினாலும் ஆயில், கல்லுப்பு இது போல் ஐஸ் கட்டி, ஐஸ் வாட்டர் இருந்தால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அது போல் செஞ்சு முட்டையை ஈஸியாக இப்படி அழகாக ஷெல்லிருந்து பிரித்து எடுத்துக்கோங்க. இதாங்க அந்த டிப்ஸ். இப்போ முட்டை மாஸ்க்கு தேவையான மசாலா நல்லா வதங்கி ராஸ்மல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை, சிறிதளவு புதினா போட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிறதுக்கு டோட்டலாக ஒரு 7 நிமிஷம் டைம் எடுக்கும். இப்போ வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் தோசை பேன் வச்சுக்கலாம், இல்லை கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை போட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கலர் இது மாதிரி மாறினதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம முட்டையை இது போல் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுக்க முட்டையை போட்டு ஒரு 2 நிமிஷம் பிரட்டி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா தொக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அந்த முட்டையோட ஒன்றா அந்த மசாலா தொக்கை இப்படி லேசாக பிரட்டி விடுங்க. இந்த மசாலா தொக்கு ரெடி பண்ணும்போதே நீங்கள் தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் சால்ட் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் சால்ட் தேவைப்படும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா இது போல் மசாலாவை கலந்து விட்டுட்டு உங்ககிட்ட 2 தோசை கரண்டி இருந்தால் இந்த தோசை கரண்டியில் இந்த முட்டையை அப்படி கொத்தி விடுங்க.
இந்த மசாலாவில் முட்டை நல்லா இது போல் கலந்து வர மாதிரி நல்லா இப்படி 2 கரண்டி இருந்தால் கொத்தி விடுங்க, ஒரு கரண்டி இருந்தாலும் நீங்கள் இது போல் கொத்திக்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டான மதுரை முட்டை மாஸ் ரெடி. இது சாப்பாடு, தோசை, இட்லி எல்லாத்தோடையும் கலக்கலாக இருக்குங்க. சப்பாத்திக்கும் ஒரு நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும். நாங்கள் மதுரைக்கு போனப்போ இந்த முட்டை மாஸ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.